ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத், இந்தியன் எக்கானமியில் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தோட பார்ட் 4 வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1948ஓட இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் பார்த்துருந்தோம். தென் அகைன் பார்த்தீங்கன்னா 1956ஓடது, தென் 1977ஓடது, தென் அகைன் 1980ஓடதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதன் மூலியமாக கிட்டத்தட்ட நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அதே மாதிரி லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்குது அப்படிங்கிறது நமக்கு பார்க்க முடியுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 1991 எல்பிஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு நம்மளோட இந்தியாவினுடைய டோட்டல் ஏரியாஸ்லையுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை வச்சு தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, நமக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இண்டஸ்ட்ரீஸில் கொண்டு வர முடியும், அதன் மூலியமாக எப்படியெல்லாம் நம்மளால் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம், எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்காக எந்தெந்த ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற எல்லாருமே நமக்கு கிடைச்சிது அப்படின்னு பார்க்க முடியுது. அதாவது நம்ம பேசிக்காக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி போணுச்சு. ஸோ முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா ஃபிசியோகிராஃபி பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா சில ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் சொல்லுவோம். ஹிமாலயாஸ் சொல்லியிருப்போம், அதே மாதிரி நார்தர்ன் பிளைன் சொல்லியிருப்போம், அதே மாதிரி டெசர்ட் சொல்லியிருப்போம், அது மட்டும் இல்லாமல் பெனின்சுலர் பிளாட்டியூ சொல்லியிருப்போம், கோஸ்டல் பிளைன் சொல்லியிருப்போம், தென் அகைன் பார்த்தீங்கன்னா ஐலாண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்டினென்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கிறதுனால தான் இந்தியாவை நாம் என்ன சொல்லுவோம்னா சப்கான்டினென்ட்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட நார்த் டு ஈஸ்ட், அதாவது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ஸ் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் கவர்டு வித் த ஹிமாலயாஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம், இல்லைங்களா? ஸோ அப்போ அதற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், நம்ம வடபெரும் சமவெளிகள், கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்தியாவுடைய ஃபிசியோகிராஃபி பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது எல்லா இடத்துலையுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, அக்ரிகல்ச்சரும் பண்ண முடியாது, அண்ட் சேம் திங் அப்ளிகபிள் ஃபார் த இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ. நம்மளால் இண்டஸ்ட்ரீஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்போ நமக்கு என்ன தான் சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவ் அக்ரிகல்ச்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைங்களா? அப்போ இந்தியா ஃபுல்லாக நம்மளால் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இங்கே நமக்கு விஷயம் கிடையாது. எந்தெந்த இடமெல்லாம் we can able to do the agriculture அப்படிங்கிறத we have identified in the first 5 year plan அப்படின்னு பார்க்கலாம், சரியா? இப்போ நம்மளை போய் ஹிமாலயாஸில் விவசாயம் பண்ண சொல்ல, கடலுக்கு நடுவில் போய் விவசாயம் பண்ண சொல்ல, அதே மாதிரி லேண்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால மட்டும் நம்மளால் என்ன பண்ணிட முடியாது, அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத பண்ணிட முடியாது, இல்லைங்களா? அப்போ அக்ரிகல்ச்சருங்கிற ஒரு விஷயம் இருக்கணும்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாயில், நியூட்ரியன்ஸ், நம்மளோட கிளைமேட்டு, நமக்கு இருக்கக்கூடிய மான்சூனுடைய சப்போர்ட்டு, இது எல்லாத்தையும் வச்சு தான் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத நம்மளால் கொண்டு வர முடியும். என்னதான் நம்ம கிரீன் ரெவல்யூஷன் மூலியமாக நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணியிருந்தாலும் இன்றைக்குமே we are depending the monsoon for the அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அக்ரிகல்ச்சருங்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட நமக்கு பருவமழையின் பேஸ் பண்ணி நமக்கு இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா இடங்கள்லையுமே நமக்கு கிரீன் ரெவல்யூஷன் சப்போர்ட் பண்ணி தரல. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு தான் they contributed more by the green revolution பார்க்கலாம். அதனால தான் they are very much strong in the production of wheat and rice சொல்லப்படுது. அப்போ இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு கிரீன் ரெவல்யூஷன் கொடுத்தது. பட் அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது எல்லா இடத்துலையுமே நம்மளால் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. அதே மாதிரியான விஷயம் தான் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நமக்கு சொல்லப்படுது. அப்போ நம்மளால் எல்லா இடத்துலையும் என்ன பண்ண முடியாது, இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்போ எந்த இடத்துலலாம் நம்மளால் இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இல்லைங்களா? அது எதை பேஸ் பண்ணுது, கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட ரா மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணுது. அப்போ ரா மெட்டீரியல்ஸ் எங்கே அவைலபிளாக இருக்குதோ அதற்கு நியர்பையான லொக்கேஷனில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். அப்போ தான் ப்ரொடக்ஷனும் நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும், அதனுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் நமக்கு குறைஞ்சாதான் இண்டஸ்ட்ரீஸ் மூலியமாக என்ன பண்ணப்படும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இருக்கும். அங்கே இடத்துல தான் ரீஜனல் பேலன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளோட ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசியிலேருந்து நமக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இண்டஸ்ட்ரீஸை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது சிறிய அளவிலான தொழிற்சாலைகள், பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் நம்ம பிரிச்சிருப்போம். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இன்னைக்கு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கிற எல்லாமே
எப்படி துவங்கப்பட்டிருக்கும்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாக தான் துவங்கப்பட்டிருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ அதை வச்சு தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்துறது, எம்ப்ளாய்மெண்ட் அதிகப்படுத்துறது, நம்ம போடக்கூடிய கேபிட்டல் அதிகப்படுத்துறது, அது இல்லாமல் மேன் பவர் அப்படிங்கிறது அதிகப்படுத்துறதுன்னு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் தான் நமக்கு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போயிருக்கும் இல்லைங்களா. அப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் என்னது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கான பேஸ் அப்படின்னு நமக்கு பார்க்கப்படுது. அப்போ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் ரெக்வயர் த ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னு போறீங்க அப்படின்னாலே வி நீட் அ வெரி குட் ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கப்படுது. அதே மாதிரி வி நீட் அ ஹை மேன் பவர். அப்போ அதிகப்படியான மனித உழைப்பும் மனித சக்தியும் நமக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட கேபிட்டல் அசட்ஸ் அப்படிங்கிறதுக்காக நாம் நிறைய என்ன பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி பல தொழிற்சாலைகளை கண்காணித்து தான் என்ன பண்ணப்படுது, ஒரே தொழிற்சாலையின் கீழ் உள்ளடக்குவதாக நம்மளோட லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது வருது. அப்போ நிறைய இருக்கக்கூடிய விஷயங்களை ஒன்றா மெர்ச் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்மளோட லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் இருக்குது. என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸுங்க. இன்னைக்கு வரைக்குமே எக்கனாமிக்கை ஒரு ஸ்டேபிளாக கொண்டு போகிறதுக்கு இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலைங்கிறது இட் கான்ட்ரிபியூட்டிங் மோர் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இது எல்லாமே நமக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து கிடைக்கிற ஒரு விஷயம். அப்போ எந்த ஒரு நாடு தன்னிடம் உள்ள இயற்கை வளங்களை முழுமையாக பயன்படுத்துமோ அந்த நாடு வளர்ச்சியில் அதிகமான பங்களிப்பை பெறும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ அது பிரகாரம் நம்மளோட அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸினுடைய க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதை நம்ம ஹெவி இண்டஸ்ட்ரீஸை தான் போட முடியுமே தவிர ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக நம்ம இதை கொண்டு போகவே முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ டெக்ஸ்டைல்ஸ் வந்து இட் பிளேயிங் அ மேஜர் ரோல் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்திலேயே நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1859 நமக்கு இண்டிகோ முட்னி அப்படின்னு வந்திருக்கும், இண்டிகோ கழகம் அப்படின்ட்டு இல்லைங்களா. ஸோ நம்மளோட வேலூர் முட்னி மாதிரி 1857 கிரேட் ரெவல்ட் மாதிரி 1859 நமக்கு இண்டிகோ கழகம்னே ஒன்று வந்திருக்கும். எதற்காக, அந்த அவுரி செடிகளை இங்கே பயிரிட்டு அதை என்ன பண்ணால் ரா மெட்டீரியலாக இங்கேருந்து கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ்க்கு கொண்டு போயிட்டு அங்கே டெக்ஸ்டைல்ஸ்லாக மேட் பண்ணப்பட்டு நமக்கு கொண்டு வந்து இங்கே ப்ராடக்ட்ஸ் விற்றான். அப்போ இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கான ரா மெட்டீரியல்ஸ் அப்பையிலேருந்து என்ன பண்ணப்படுது, நம்ம இந்தியாவில் பயிரிடப்பட்டு இருக்குது. அப்போ இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸும் என்ன பண்ணுறது, நமக்கு லார்ஜ் ஸ்கேலில் தான் மெயின் கொண்டு வரப்படுது. அதே மாதிரி தான் நம்மளோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், தென் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்கிற இது எல்லாமே நமக்கு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்கில் தான் கொண்டு வரப்பட்டிருக்குதுங்க. அப்போ இப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இட் அட்டைன்டு த ஒரு பூம் க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ கிட்டத்தட்ட அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம ரிசெஷன்லேருந்து வந்தீங்கன்னா இப்படி போகிறது தான் நம்ம பூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அப்போ ஒரு ஷார்ட் டைமில் அதனுடைய க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்படி நம்மளுடைய இந்த ரீசன்ட் டைம்ஸில் இருந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் கிரியேட் ஆனதுனால தான் நமக்கு நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாகவும் என்ன பண்ணப்படுது, வி ஆர் யூசிங் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கலாம். அப்போ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம மேன் பவரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காம we have to go for the information technology also. ஸோ அதையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு இந்த துறையினோட வளர்ச்சி. ஸோ இந்த இடத்துல நமக்கு 1991 எல்பிஜி பாலிசி தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்பிஜி கிரியேட் ஆனதன் அடிப்படையில் தான் என்னாச்சு, நமக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நிறைய வர ஆரம்பிச்சது இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட க்ரோத் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 15 இயர்ஸில் நமக்கு ஒரு அதிகப்படியான க்ரோத் இருந்திருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருப்பேன் 1992க்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப் டு 2017 வரைக்குமே 5 year plans without any interruption it was created அப்படின்னு பார்க்கலாம் and implemented. ஸோ அப்போ 2014 நம்மளாக தான் என்ன பண்ணியிருக்கிறோம், லாஸ்ட் 5 year plan was நெக்லெக்டட் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ இந்த ஐடி துறையினுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்குது, அதிக அளவில் பயன்பட்டுருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்காக சொல்லுவோம் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தான் பேக் போனாக செயல்படுது அப்படின்ட்டு. ஆனால் அதை மட்டும் சொல்லாமல் கிட்டத்தட்ட இந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸோடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இட் இஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் ஹெவிலி டிபெண்டிங் த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ கிட்டத்தட்ட நம்மளோட லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னால கிடைக்கக்கூடிய ஒரு
விஷயங்கள் நமக்கு அதிகப்படியான ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்பட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபாரின் கரன்சி ஜென்ரேஷன் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய மோர் நம்பர் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது எல்லாமே இட் டிபெண்டிங் ஆன் த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்க்கப்படுது. இப்போ ஸ்மால் ஸ்கேலில் ஒரு 4 பேர் வேலை பார்க்குறாங்கிற இடத்துல லார்ஜ் ஸ்கேலுக்கு நம்ம போகும்பொழுது கிட்டத்தட்ட இட் கிவ் எம்ப்ளாய்மெண்ட் டு த மோர் தென் 100 மெம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ எதுனா ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே நீட் அ மோர் மேன் பவர் வென் கம்பேர்ட் டு த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். நேச்சர் ஆஃப் த ஒர்க் அப்படிங்கிறதும் நமக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக நம்மளோட லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னால் நமக்கு என்ன க்ரைட்டீரியா வரும்? கண்டிப்பாக மேன் பவர் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும். ஸோ அதன் அடிப்படையில் தான் மோர் நம்பர் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதும் நம்மளோட மில்லியன்ஸ் ஆஃப் த இந்தியன்ஸ்க்கு அந்த டைமில் இந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னால கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. சரிங்களா? ஸோ என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸுங்க, இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா குல்டி, அதாவது வெஸ்ட் பெங்காலில் தான் நமக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். சரிங்களா? 1870 பார்த்தீங்கன்னா பெங்கால் அயன் ஒர்க்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது 1870 தான் ஃபர்ஸ்ட் நமக்கு கொண்டு வரப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் ஸ்டீல் பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கோல ஜம்ஷெட்பூரில் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி பர்ன்பூர் 1919 கொண்டு வந்திருப்பாங்க. பட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டார்ஸாக இருந்திருக்கும். பட் ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டார் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஸ்வேஸ்வரையா அயன் அண்ட் ஸ்டீல் ஒர்க்ஸ் அட் பத்ராவதிங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பிரைவேட் செக்டாராக வந்த ஒரு விஷயங்கள் பற்றி பெரிய விஷயம் கிடையாது, அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பட் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸாக வரும்பொழுது தான் இட் கிவ் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு த இண்டியன்ஸ் அப்படின்னு அதிகமாக கொடுக்கப்படுது. ப்ளஸ் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறதும் இன்கம் அப்படிங்கிறதும் கவர்மெண்ட்டுக்கே முழுசாக போகும். அப்படிங்கிறதுனால பப்ளிக் செக்டார் தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷனிங்காக பார்க்கப்படுறதுனால பப்ளிக் செக்டார்னு பார்க்கும்பொழுது விஸ்வேஸ்வரையா அயன் அண்ட் ஸ்டீல் ஒர்க்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸாக நமக்கு கிரியேட் ஆயிருக்குங்க. இந்த டிஸ்கோவும் ஜெஸ்கோவும் பார்த்தீங்கன்னா 1907 and 1999 நமக்கு கொண்டு வரப்பட்ட அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் விச் பிலாங்ட் டு த பிரைவேட் செக்டார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, நிறைய பப்ளிக் செக்டார் ஸ்டீல் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் திங் பாருங்க ரூர்கெலா. ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம இந்த பப்ளிக் செக்டார் ஸ்டீல் பிளான்ட்ஸ் கொண்டு வரும் பொழுதுமே we need assistance from the other countries அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூர்கெலாவில் கொண்டு வரும்பொழுது பாருங்க ஜெர்மனி நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இதே பிலாய் மத்திய பிரதேஷ் கொண்டு வரும் பொழுது ரஷ்யாவினுடைய ஹெல்ப் நமக்கு கிடைச்சிது. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் துர்காப்பூர்ல கொண்டு வரும் பொழுது யூகே யுனைடெட் கிங்டம் நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு இல்லைங்களா? அதே மாதிரி பொக்காரோ பாருங்க ஜார்க்கண்ட்ல கொண்டு வரும் பொழுது ரஷ்யா தான் சப்போர்ட் பண்ணியிருக்குது. அதே மாதிரி பர்ன்பூர் பாருங்க நமக்கு பிரைவேட் செக்டாராக இருந்து என்னாச்சு நமக்கு மாறி வந்துருச்சு 1976 அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அடுத்தது விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷில் கொண்டு வந்தது நமக்கு ரஷ்யாவினுடைய சப்போர்ட் தான். இதுவே சேலம் பார்த்தீங்கன்னா சேலமை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டில் சேலம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அங்கே கொண்டு வந்தது தான் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். பட் இட் டஸ் நாட் got any assistance from other countries அப்படின்னு பார்க்கலாம். Only the government of India has completely assisted provided the money to implement this சேலம் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க விஜயநகர் கர்நாடகாவில் அகைன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. தென் பத்ராவதி கர்நாடகாவில் இருக்கிறது நேஷனலைசேஷன் ஆஃப் த விஸ்வேஸ்வரையா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் ஓன்டு பை த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணப்பட்டுருச்சு அதை அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இங்கே இருக்கிற எல்லா பப்ளிக் செக்டார் யூனிட்ஸுமே which was maintained by the SAIL, ஸோ ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். அப்போ இவங்க எல்லாமே டிஸ்கோவை தவிர மீது எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே என்ன பண்ணப்பட்டுருச்சு, முக்கியமான இந்த இரும்பு எஃகு நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பப்ளிக் செக்டார் கீழே வந்துருச்சுங்க. ஸோ SAIL பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இயர் 1974. அப்போ இதனுடைய முழு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே டெவலப்மெண்ட்டுக்காகட்டும் அதனுடைய கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட்டுக்காகட்டும் இட் வாஸ் given to the SAIL அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் த 8th largest ஸ்டீல் ப்ரொடியூசிங் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. அப்போ ஒட்டுமொத்த உலகத்திற்குமே நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய growth அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு லெவலில் இருந்திருக்குது. ஏன்னா 8th largest ஸ்டீல் ப்ரொடியூசிங்னா நான் அதை தான் ஏற்கனவே சொன்னேன், இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸை வச்சு நாம் எக்கனாமிக்கை ஜென்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படும். அதை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இந்தியா கிட்டத்தட்ட இந்த ஸ்டீல் ப்ரொடியூசிங்லேயே இட் பிளேயிங் எ மேஜர் ரோல் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்
மோர் இம்பார்ட்டன்ட் திங் இன் இந்தியா ஜூட் இண்டஸ்ட்ரீஸ், சணல் தொழில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்தியா மாதிரியான ஒரு நாடுகளுக்கு கிட்டத்தட்ட இந்த ஜூட் அப்படிங்கிறது இட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட என்ன ரீசன்னால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இது பயன்படுது அப்படிங்கிறத தாண்டி இதன் மூலியமாக தான் என்ன பண்ணப்படுது, கிட்டத்தட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது அட்ராக்ட் பண்ணப்படுதுங்க. அப்போ இந்தியா மாதிரியான நாடுகளில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுங்கிற ஒரு விஷயம் வரணும் அப்படின்னா அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது கிரியேட் பண்ணக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டார் ரெண்டுத்துலையுமே இருக்குதுங்க. ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் மாடர்னைஸ்டு இண்டஸ்ட்ரியல் யூனிட் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் 1855லே கொண்டு வந்திருப்பாங்க, ரேஷ்ராங்கிற இடத்துல. சரிங்களா? பட் ஜூட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம இதை ட்ரெடிஷ்னலாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம்னு பார்க்கலாம். ஏன்னா இது பிரிட்டிஷ் காலகட்டம், நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இண்டஸ்ட்ரியல் இம்ப்ளிமெண்டேஷன் அட் த 19th century அண்ட் 20th centuries அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஜூட் மில்ஸும் காட்டன் மில்ஸும் தான் நம்மளோட பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் அந்த காலகட்டங்களில் பார்க்கப்பட்டது. ஏன்னா இதனுடைய growth அதிகமாக இருக்குது, ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குதுங்கிற பட்சத்தில் இதை கன்சிடர் பண்ணாமல் விட முடியாது யாரை கவர்மெண்ட்டில் ஆட்சி செஞ்சாலுமே. அப்போ இதனுடைய இம்பார்ட்டன்ஸும் அந்த காலகட்டம் முதலே நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் இந்த ஒரு பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாகவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா இட் ரேங்க்ஸ் த நம்பர் 1 இன் த ரா ஜூட் ப்ரொடக்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி சணல் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் அதில் ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதும், எக்ஸ்போர்ட் ஆஃப் த ஜூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2வது இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள் இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்டைலை பேஸ் பண்ணி டிபெண்டன்சியாக நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணியிருக்குது. தமிழ்நாடை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நம்மளோட சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், அப்புறம் நம்மளோட கோயம்புத்தூர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸை பேஸ் பண்ணி இருக்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒரு ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடியது, கேஷ் கிராப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அதுல இருந்து கிடைக்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்மளுடைய எக்கனாமிக்கை எந்த அளவுக்கு நம்ம க்ரோத் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஜூட் எப்படி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் நம்மளோட காட்டனும். சரிங்களா? ஸோ அப்போ அதை ரா மெட்டீரியலை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணப்படுது, இந்த டெக்ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாகுது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்னுடைய பேஸே என்னன்னு கேட்டிங்கன்னா, from the raw materials to the finished products, these things were happened at the industries. That's why this sector is called as the செகண்டரி செக்டார் ஆர் இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதை ஒரு ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஜூட் எப்படி நமக்கு ட்ரெடிஷ்னலாக ரொம்ப பழைய மாதிரியான ஒரு தொழிற்சாலைன்னு நம்ம சொல்கிறோமோ, தொழில்னு சொல்கிறோமோ, சேம் திங் applicable for the cotton and textile industries also, and it also employed the large number of workers அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இது ஒரு லார்ஜ் ஆர்கனைஸ்டு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு பெரிய அளவிலான என்ன பண்ணப்பட்டிருக்குது, ஒரு growth கொடுத்துருக்குது. இந்த இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட contributing 4% to the India's GDP and 20% of the manufacturing value added, 1/3 of the total export earnings. அப்போ கிட்டத்தட்ட 20% என்ன இருக்குது, நம்மளோட எக்ஸ்போர்ட் இன்கம் ஏர்னிங்ஸும் என்ன பண்ணப்பட்டிருக்குது, இந்த ஒரே ஒரு துறை மட்டும் பங்களிப்பு கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மாடர்னைஸ்டு காட்டன் கிளாத் மில் பார்த்தீங்கன்னா 1818 கொல்கத்தாவில் தான் நமக்கு என்ன இருக்கும், இந்த மில்லை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் அது பெரிய அளவு என்ன ஆகலை, நமக்கு ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் செகண்ட் மில் பார்த்தீங்கன்னா மும்பை ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலிமா என்ன பண்ணப்பட்டிருக்கும், 1854 பாம்பேல கேஜிஎன் தாபர் அப்படிங்கிற இடத்துல நமக்கு அவங்களால என்ன பண்ணப்பட்டிருக்குது, இது உருவாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ அவருடைய முயற்சியின் காரணமாக தான் செகண்ட் மில் என்னாச்சு, டேபர் அப்படிங்கிற ஒரு மூலமாக தான் செகண்ட் மில் அப்படிங்கிறது நமக்கு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? தென் சுகர் இண்டஸ்ட்ரீஸுங்க. சுகர் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துருப்போம். அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ட்டு. அப்படி நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸாக தான் இந்த சுகர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு விஷயமா நம்மளோட காட்டனுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் இண்டஸ்ட்ரீஸ் தாங்க. ஸோ சுகர் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ஆஃப் த சுகர் இன் த வேர்ல்டு. ஸோ பாருங்க, மகாராஷ்டிரா கான்ட்ரிபியூட் ஓவர் 1/3 ஆஃப் த இந்தியன் டோட்டல் சுகர் அவுட்புட், ஃபாலோடு க்ளோஸ்லி பை உத்தரப்பிரதேஷ். அப்போ நமக்கு மேலே அந்த நார்தன் பிளைன்ஸில் வரக்கூடிய இந்த ரீஜியன்ஸ் ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா
தே ஆர் ப்ரொடியூசிங் மோர் அமௌண்ட் ஆஃப் த சுகர் கேன். இப்போ உத்தரப்பிரதேஷ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுகர் கேனினுடைய அவுட்புட் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ கிட்டத்தட்ட சர்க்கரை உற்பத்தியை பார்க்கும் பொழுது 1/3 மகாராஷ்டிரா மாநிலம் மட்டுமே என்ன பண்ணப்படுது, அதிகப்படியாக கொடுக்குதுன்னு பார்க்கலாம். பட் அதை விட அதிகமாக நமக்கு என்ன இருக்குது, உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஃபெர்டிலைசர். ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷனுங்கிற ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா நைட்ரஜனஸ் சோர்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும். ஏன்னா 78% ஆஃப் த நைட்ரஜன் present in the atmosphere during the time of rain, that nitrogen are reaching the soil surfaces and it has to be fixed by the several bacteria and fungus at the root nodules அப்படின்னு பார்க்கலாம். By absorbing the nitrogen, the plant has attained the more growth and it is the base for the crop production or crop growth அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு தாவரங்களுமே வளரணும் அப்படின்னா இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது இட் பிளேஸ் த மேஜர் ரோல். இது நேச்சுரல் ஃபார்மில் நம்ம பார்க்கும் பொழுது மழைநீர் மூலியமாக என்ன பண்ணப்பட்டிருது, that nitrogen was intaken by the plants அப்படின்னு பார்க்கலாம். பட் ஆர்டிஃபிஷியலாக நம்ம போகும் பொழுது தண்ணீரை சேமித்து வச்சு இரிகேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம கொண்டு வரும் பொழுது we are depending the fertilizer for the growth of the plant அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரியான காலகட்டங்களில் கிட்டத்தட்ட இந்த நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர்ஸை நம்ம உருவாக்குறதுக்காக இந்தியா கிட்டத்தட்ட ஒரு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்மளோட இந்த 1965க்கு பிறகு கொண்டு வந்த நம்மளோட கிரீன் ரெவல்யூஷன் படி தான் நமக்கு அதிகப்படியான ஒரு growth வந்திருக்குது. நமக்கு இன்னைக்கு ஃபுட் ப்ரொடக்ஷனில் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு growth அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த கிரீன் ரெவல்யூஷன் தான் காரணம். அப்போ இந்த கிரீன் ரெவல்யூஷனுக்கு பேஸே என்னதான், நியூ டெக்னாலஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம பிளான்ஸுக்கு தேவைப்படக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுங்கிறது தான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் இண்டஸ்ட்ரீஸுங்க. இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் 1812 சேரப்பூரில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் துவங்கப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் ரேங்க்டு த 15 டாப் குளோபல் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா டிஎன்பிஎல் இருக்கும் பேப்பர் ரிலேட்டடான விஷயங்களுக்காக சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்க் இண்டஸ்ட்ரீஸுங்க. சில்க் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் country in the world producing natural silk. So இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா produces about the 16% silk of the world. ஸோ நம்ம எல்லா மாவட்டமும் அல்லது எல்லா இடங்குமே நமக்கு இந்த சில்க் ப்ரொடக்ஷன் பண்ணுமான்னு கேட்டால் எல்லா இடங்கள்லையுமே we cannot produce the silk. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேலம் மாதிரியான இடங்கள்லாம் செரிகல்ச்சர் இன்ஸ்டிடியூட்னு தனியாகவே இருக்குது. அதுக்கு ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே ஃபங்க்ஷன் ஆகுது. இது எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது சரிங்களா. அப்போ இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லாம் நமக்கு அதிகப்படியான ஒரு க்ரோத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா வேல்யூபிளான ப்ரொடக்ஷன் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும் பொழுது தான் அதனுடைய அவுட்புட் அப்படிங்கிறது எக்கனாமிக்கல் அவுட்புட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட சைனாவுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பட்டு தயாரிப்பில் நம்ம தான் 2வது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் பார்க்கும் பொழுது 16% ஆஃப் த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு இந்த சில்க் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு 5 வகையான கமர்ஷியல் வெரைட்டிஸுங்க. மல்பரி, டிராபிக்கல் டெசார், ஓக் டெசார், ஏரியன் முகா. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வகையில் இது எல்லாமே நமக்கு பட்டு துணிகள் உற்பத்தி செய்யறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீஷீஸ்ல இருந்து கிடைக்கிற அந்த பட்டுங்க. அப்போ கிட்டத்தட்ட இதன் மூலியமாக என்ன பண்ணப்பட்டிருக்குது, அதனுடைய காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கப்படுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸுங்க. ஸோ பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். கிட்டத்தட்ட அமெரிக்கா, சீனா மாதிரியான நாடுகள் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும். ஏன்னா அவங்களுடைய அந்த ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட்டட் மோர் ஃபார் த க்ரோத் ஆஃப் த நேஷன் அப்படின்னு பார்க்க முடியுது. அது மாதிரி இந்தியாவில் முதல்ல எங்கே தோண்டி எடுக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா டிக்பாய் அசாம் தான். ஆக்சுவலாக ஃபிசியோகிராஃபி பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஆயில் வெல்ஸ் சம்மந்தப்பட்டது குஜராத்லேயும் அசாமில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சரியா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆயில் வெல் பார்த்தீங்கன்னா 1889 அசாமில் தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, நமக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது. ப்ரெசண்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் ரிசர்வ்ஸ் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்குது. சில இடத்துல இருந்து நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஆயில் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கவும் முடியுது. பட் இந்த ஆயில் ஃபுல்லாக யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன் ONGC எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1956லங்க. அடுத்தது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். தென் வி மூவ் ஆன் டு த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னால் இட் ரெக்வயர் மோர் லார்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரெக்வயர் மோர் மேன் பவர். அது மாதிரி தான் நமக்கு பார்த்துருப்போம். பட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் என்னது,
லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸோட எவல்யூஷனுக்கு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. அதன்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்தியன் எக்கானமியோட டெவலப்மெண்ட்ல லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை விட நமக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட 60 to 70% ஆஃப் த டோட்டல் இனோவேஷன்ஸ் இன் இந்தியா கம்ஸ் ஃப்ரம் த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ புதுசாக நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மால் ஸ்கேல்ல இருந்து தாங்க நடைமுறைப்படுத்தப்படுது. நிறைய பிஸ்னஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய தொழில்கள் எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்குது, பிக் பிஸ்னஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் த ஸ்மால் பிஸ்னஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட் த எம்ப்ளாய்மெண்ட். அப்போ எல்லா இடங்கள்லையுமே இதுக்கான எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஈஸியாக நம்மளால் கொடுக்க முடியும். தென் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேலன்ஸ் ரீஜனல் டெவலப்மெண்ட். ஸோ இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூரல் ஏரியாவாகவே பல வருடங்கள் இருந்திருக்கும். சில இடங்கள் ரூரல்ல இருந்து டக்குன்னு என்ன இருக்கும், அர்பனைசேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கும். அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ணி தாங்க இருக்கும். சரியா? அப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸை எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி தரமோ அதை பொறுத்து என்ன ஆகுது, ரீஜனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் ரிசோர்ஸஸை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் தாங்க கொண்டு வர முடியும் ஈஸியாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆப்டிமைசேஷன். அப்போ மூலதன பயன்பாடை கொண்டு வர முழுமையாக பயன்படுத்துவதன் மூலியமாக என்ன பண்ணப்படுது, தொழில் அப்படிங்கிறது சிறு தொழில்கள் உருவாவதற்கு நமக்கு அதிகப்படியான பங்களிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இட் ப்ரமோட்டிங் த எக்ஸ்போர்ட்ஸுங்க. ஸோ அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு கிட்டத்தட்ட ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணும். தட் வில் பி ஆல்சோ கிரியேட்டிங் த மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் ஏரியா அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி பெரிய அளவிலான தொழில்களுக்கு என்ன பண்ணப்படுது, இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸினுடைய பங்களிப்பு நமக்கு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த சிறு தொழில்கள் மூலியமாக தான் என்ன பண்ணப்படுது, நிறைய கன்சியூமரோட டிமாண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால மீட் அவுட் பண்ண முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட். அப்போ லார்ஜ் ஸ்கேலை பேஸ் பண்ணி போய் தான் நம்ம growth அப்படிங்கிறத அட்டைன் பண்ணுங்கிறது கிடையாது. when we move on to the small scale industries also we can create the more entrepreneur அப்படிங்கிறத நம்மளால பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது MSMEs அப்படிங்கிறது, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். கிட்டத்தட்ட இது ஒரு 2000 ஆக்டில் தான் நமக்கு இந்த MSMEsங்கிறது வந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நிறைய தொழில் பிரிவுகள் நமக்கு இருந்தாலும் ஒரு அதை எதை பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி, இல்லைங்களா? அப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு தான் நம்ம கேட்பாங்க. நான் ஒரு 5 lakhs போட்டிருக்கிறேன், நான் ஒரு 50 lakhs போட்டிருக்கிறேன், நான் ஒரு 1 crore போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறப்ப இதை வச்சு தான் நம்மளுடைய லெவல் ஆஃப் பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கிறோம். சரிங்களா? இது எப்போதுமே டைமுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட இதோட இன்வெஸ்ட்மெண்ட் does not exceed the 25 lakhsங்க. அப்போ 25 லட்சத்தை தாண்டாமல் நம்ம என்ன பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப தட் கம்ஸ் அண்டர் த மைக்ரோ. இதுவே ஸ்மால் பார்த்தீங்க அப்படின்னா இட் டஸ் நாட் எக்ஸீட் அபவுட் த 5 crores அப்படின்னு பார்க்கலாம். அப்போ சிறிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நமக்கு சொல்லப்படுது, கிட்டத்தட்ட 5 crores. அப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம், லார்ஜ் ஸ்கேல்லையோ ஸ்மால் ஸ்கேல்லையோ நம்ம பண்ணுறங்கிற பட்சத்தில் நமக்கு எவ்வளோ அதுக்கான இன்புட்டுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் தான் நம்ம என்ன பண்ணப்படுது இந்த அமௌண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துச்சு அப்படின்னா தட் கம்ஸ் அண்டர் த ஸ்மால் மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ். when you go for the medium manufacturing enterprises the investment and the plant and machinery should not more than the 5 crores but not exceeding 10 crores. 5 கோடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், 5 முதல் 10 கோடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு மேலே என்ன கூடாது போகக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவே when you go for the service enterprises the same applicable, அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம். சரிங்களா? ஸோ மைக்ரோவை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதாவது முன்ன பார்த்தது ப்ரொடக்ஷன் யூனிட் பண்ணி மேனுஃபேக்சரிங் பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் அதிகமான என்ன சொல்கிறது டெக்னாலஜி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மேன் பவர் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மிஷினரிஸ் அதிகமாக வாங்கக்கூடியது மாதிரி இருக்கும், நிறைய லேண்ட் வேல்யூ தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் அதில் இருக்குது. பட் when you go for the service enterprises அதுக்கு அப்படியே நேர் எதிர்மறையாக இருக்கும். பாருங்க, மைக்ரோ அப்படின்னா இட் டஸ் நாட் எக்ஸீட் 10 lakhs. ஆனால் இங்கே மைக்ரோவே நமக்கு எவ்வளோ சொன்னோம், does not exceed 25 lakhs. ஸ்மால்னா does not exceed 5 crores. மீடியம்னா does not exceeding 10 crores. ஆனால் இங்கே 10 lakhs நம்ம என்ன சொல்கிறோம், சர்வீஸ் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெரிய growth-ஐ கொடுக்குங்க. பட் சர்வீஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம்னு வச்சுக்கலாம், அது எனி டைப் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷனாக கூட இருக்கலாம்.
it will be consumed by more number of the peoples. But when you go for any type of educational services or transport services or communication services, now it does not acquire more number of the consumers at the implementation time, and it does not accepted by all the peoples and does not access by all the peoples. அப்போ நிறைய மக்களை ரீச் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாத சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும். அதனால தான் இதனுடைய மைக்ரோவே நமக்கு என்ன சொல்லப்படுது, 10 lakhsக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே ஸ்மால் போனீங்கன்னா does not exceed 2 crores. இதுவே மீடியம் போனீங்கன்னா does not exceed 5 crores-ங்க. ஸோ இப்படி தான் நம்மளோட சர்வீஸ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த large scale and small scale industries. The remaining content will be discussed in the upcoming video. Thank you.